7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். இயக்குனர் வி சேகரை எல்லாருக்குமே பிடிக்கும். குடும்ப பாகான படங்கள்லாம் ரொம்பவே பேர் எடுத்தவர். நீண்ட நாளைக்கு பிறகு துணை முதல்வர் பாக்யராஜோட துணை முதல்வர் படத்தோட ஈவெண்ட்லாம் அவரை நான் மீட் பண்ணேன். அவர்கிட்ட நிறைய நேரம் பேசிட்டு இருந்தேன். அதுலேருந்து சில பகுதிகள் உங்களுக்காக. சேகரோட ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? பாக்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கார். அவர் ஸ்கிரிப்ட் பண்ணால் எல்லா படமே ஜெயிக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழ் சினிமாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர்லாம் வந்து புதுமைகள் சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா வந்து வில்லேஜ் நேட்டிவிட்டி சொல்லியிருக்காரு. பாக்யராஜ் சார் போன்றவர்கள்லாம் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சினிமாவில் இந்தியாவிலேயே. அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து நான்லாம் டைரக்டர் ஆனவேன். அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டு தான் நாங்களாம் ஆயிருக்கோம். அவர் வந்து இதுக்கு முன்னே கதைவாசனம் டைரெக்ஷன்லாம் பண்ணியிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஆக்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்தினுடைய விசேஷம் என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்ட் அண்டு ஆக்டிங். அவருடைய ஸ்கிரிப்ட் ஆக்டிங் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த துணை முதல்வர் வெற்றி பெறணும். அதுக்காக அந்த படத்தினுடைய இயக்குனர் விவேகானந்தன், அதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் வந்து குடும்ப படங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். இப்போது ரீசெண்டாக வந்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன சொல்லுவீங்க குடும்ப பாங்கான படத்தில்? இப்போ நான் பண்ணும்பொழுது அப்போ குடும்ப டிவி சீரியல்லாம் அப்போ தான் டேக்கப் ஆகிடுச்சு. டிவி சீரியல் வந்த பிறகு இப்போ யூத்துக்கு தகுந்த மாதிரி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு. இப்போ வந்திருக்கிற படங்கள் பெரும்பாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டு ட்ரை பண்ணுறாங்க, மோர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஃபாரின் படத்துக்கு ஈக்குவலாக கூட சில ஸ்க்ரீன் பிளேலாம் இருக்குது. சில கருத்துக்கள் மட்டும், படத்தினுடைய கருத்துக்கள் மட்டும் கொஞ்சம் நேட்டிவிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ ஏதாவது படம் இயக்கிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ எப்பயுமே வந்து கிரியேட்டருக்கு வந்து லைஃப் லாங் வந்து சக்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ரைட்ரு, எனக்கு லைஃப் லாங் எழுதுறது ஈஸி. என்னுடைய இப்போ வந்து நான் சரவண பொய்க்கின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னுடைய சன் ஹீரோ. அதில் சப்போர்ட்டிங்காக வந்து விவேக், கருணாஸ், எம்எஸ் பாஸ்கர்லாம் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபேமிலி படம் பண்ணேன். இது வரைக்கும் நிறைய ஃபேமிலி படம் 17 படம் பண்ணியிருக்கேன். அது நல்ல சக்ஸஸும் ஆகிருக்கு. இப்போ நான் பண்ணியிருக்கிற படம் வந்து ஃபேமிலி அல்ல, லவ் சென்டிமெண்ட். அப்போ லவ் சென்டிமெண்ட்லேயும் நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக 3 இயர்ஸ் டைம் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட கொஞ்சம் போட்டி போடுறத விட அவங்களுக்கு ஈக்குவலாக நான் வந்து ட்ராவல் பண்ணணும். அதுக்காக இதில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்கேன். இது ஒரு வெற்றி படமாக அமையும். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ.